ஹாய், நான் ராஜா மலர் பேசுகிறேன். இது எதுனா திருச்செந்தூர் நாங்கள் போயிட்டு வரும்போது இது நடந்த கதை. வரும்போதில் திருச்செந்தூர்லேயே நடந்த கதை இது. இந்த பார்ட் இதாக போடுறேன், ரெண்டாக பிரித்து போடுறேன். ஏன்னா இதில் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக போட முடியாதுல்ல, அதுக்காக ரெண்டாக பிரித்து போடுறேன். திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளே போனோங்க. கோயிலுக்குள்ளே போய் கடலில் குளித்தோம், நாணிக்கிணறுல குளித்தோம். உள்ளே போகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தாங்க போகணும். அந்த லைன் கரெக்டாக தாங்க போகுது. ஒரு ஆள் கையை வச்சு இப்படி மறைச்சி ஒரு லைனை போக விடாமல் பண்ணி நாங்கள் லாஸ்ட்டில் போய்ட்டு என் பையன் முன்னாடி போயிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு லேடிஸு அவங்க ஃபேமிலி அப்படியே அடக்கி பிடிச்சிக்கிட்டே வராங்களாம். அப்போ மற்றவங்க ஃபேமிலி தெருவில் விட்டல, அவங்க ஃபேமிலியை மட்டும் பத்திரமா பார்த்துக்குறாங்களாங்க. சரி, அதுக்கும் என்னால் என்ன சொல்கிறது இல்லை. உள்ளே போயிட்டு அவங்க வீட்டுக்காரர் பசங்க வேகமாக என்ன பண்ணிட்டாங்க, எங்களை தாண்டி முன்னாடி ஓடிட்டாங்க. அவங்க கொண்டாட்டி பின்னாடி மாட்டிக்கிட்டாங்க. நான் தான் சொன்னேன், விட மாட்டேன் நான். இதெல்லாம் ஓவராக தெரியலையா அவங்களுக்கு? கிட்ட வந்துட்டோம், நின்று நிதானமாக பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் ஒரு சண்டையை போட்டேன். அதுக்கப்புறம் வெளியே வந்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு வேல் வாங்கிறதுக்கு நாங்கள் கேட்டப்போ போகும்போதே 100 சொன்னாங்க. சரி, வரும்போது வாங்கிக்கலான்னு. வரும்போது வேறு இடத்துல வெளியே வரும்போது அந்த இதை கேட்டோம், வேறு லேடிஸ்கிட்ட கேட்டோம். அவங்க 250 சொன்னாங்க. நான் சொன்னேன், 100 தானே அங்கே சொன்னாங்கக்கா அப்படின்னு. இல்லை, அது நீ கேட்டது வந்து பிளாஸ்டிக்ல, அதுதான் பித்தளையிலையாவான் தருவோம், போய் சொல்லாதான்னு. நான் ஏன் உங்கள்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே போய் அதே இடத்துல போயிட்டு 100 வாங்கி அவங்க கொண்டு வந்து காட்டி, அந்த கோயில்கிட்ட எல்லாம் ஒரே மாதிரி வைங்க, ஏன் இப்படி மாற்றி ஏழை மக்கள் தான் வரவங்கள இப்படி ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அதையும் முடிச்சுட்டு கோயிலெலாம் கும்பிட்டு எல்லாம் வாங்கிட்டு வெளியே வரோம். ஆனால் அநியாயங்க. இந்த கோயிலுக்குள்ளே நான் அறநிலைத்துறைக்காக இந்த வீடியோ போடனே வச்சுக்கோங்களேன். கோயிலுக்குள்ளே ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. கைது பார்க்குற தோசை லேடிஸுங்க ரொம்ப நம்ம வேணான்னு சொல்லிட்டோம்னா, ஒரு டீ வாங்கி கொடுங்க, சரி பாவம் டீ கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எனக்கு அந்த சம்சா வாங்கி கொடு, என் பையன் சம்சா டீ வாங்கி கொடு. அப்புறம் பார்த்தா ஒரு 4-5 வந்துருச்சு, எனக்கு டீ சம்சா வேணும். நான் அப்புறம் சரி அவங்களுக்கெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த ஆயாக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு திரும்ப கொஞ்சம் தள்ளி போய் நிற்கிறோம். அங்கேயே வந்துட்டு கைரேகை பார்க்குறோம், எனக்கு பசிக்குது, சம்சா நல்லா காது மூக்கெல்லாம் போட்டிருக்குதுங்க, நல்லா இருக்குதுங்க. ஆனால் கோயிலுக்குள்ளே பிச்சை எடுக்குது, கைரேகை பார்க்குற மாதிரி பிச்சை எடுக்குதுங்க. அடுத்து இந்திக்காரங்க மோளம் வச்சு இது பண்ணுறாங்க. ஆனால் அவனுங்களே மோளத்தை விற்று சம்பாதிக்கிறானுங்க. நம்ம தமிழர் ஏன் தான் அப்படி பிச்சை எடுக்கிறாங்கன்னு தெரிலங்க. ரொம்ப அநியாயத்துக்கு எங்கே போனாலும் அதேமாதிரி மடிப்பிச்சைன்ற பேரில் ரொம்ப ஏமாத்துறாங்க. மடிப்பிச்சை கேட்டுக்கிட்டு சுற்றி வராங்க. மடிப்பிச்சை வாங்குறவங்க யார், மடிப்பிச்சை கோயிலில் கொண்டு போய் போடுறவங்க யாருன்னு நமக்கு தெரியாதா? நல்லா காது மூக்கெல்லாம் போட்டிருக்குதுங்க. இதை வந்து அறநிலையத்துலேயே கொஞ்சம் கண்டிஷன் பண்ண